சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியது முதல் அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருந்து செயல்பட்டு வந்தவர் அன்வர் ராஜா. ராமநாதபுரத்தில் செல்வாக்கு மிகுந்த நபராக அறியப்படும் இவர் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் அமைப்பு செயலாளராகவும் திகழ்ந்து வந்தவர். கடந்த 2001ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த அன்வர் ராஜா 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது ராமநாதபுரம் தொகுதிகள் அதிமுக சார்பில் போட்டியிட்டு எம்பி ஆனவர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவின் போது அந்த கட்சி பிளவுபட்டது. அப்போது அன்வர் ராஜா சசிகலாவின் ஆதரவாளராக மாறினார். இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதும் சசிகலாவிடமிருந்து விலகிய அன்வர் ராஜா எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்தார். இதற்கிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதன் நீட்சியாக அன்வர் ராஜா எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து பல்வேறு கருத்துக்களை பொதுவெளியில் வெளியிட்டு வந்ததால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு அன்வர் ராஜா தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்ததால் எடப்பாடி பழனிசாமி அவரை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்த சூழலில் அதிமுக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தது. இதுகுறித்து அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருந்தார். மேலும் அவரிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என கேட்டதற்கு, தேர்தலில் நாங்கள் அதிமுக தலைமையின் கீழ் போட்டியிடுகிறோம், முதல்வர் அதிமுகவில் இருந்து வருவார் என அமித்ஷா கூறியிருந்தாரே தவிர எடப்பாடி பழனிசாமியின் பெயரை முதல்வராக அவர் முன்மொழியவில்லை. இது அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததால் அதிருப்தியில் இருந்த அன்வர் ராஜா தமிழகத்தில் பாஜகவால் ஒருபோதும் காலூன்ற முடியாது, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததால் சிறுபான்மையினரின் வாக்குகள் பெரும்பாலும் கிடைக்காது என காட்டமாக விமர்சித்திருந்தார். இதனிடையே அன்வர் ராஜா திமுகவில் இணைய இருப்பதாக செய்திகள் வெளியானது. இதையடுத்து அன்வர் ராஜாவை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இத்தகைய பரபரப்பான சூழலில் 21ஆம் தேதியான இன்று காலை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த அன்வர் ராஜா முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்வர் ராஜா, பாஜக என்பது நெகட்டிவ் போர்ஸ், தமிழ்நாட்டில் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது பாஜகவின் நோக்கம் அல்ல, அதிமுகவை அழிப்பதுதான் பாஜகவின் நோக்கம், அவர்களுடைய பிடியில் சிக்கியுள்ள அதிமுக தனது கொள்கைகளில் இருந்து தடம் புரண்டுள்ளது என தெரிவித்தார். எம்ஜிஆர் காலம் தொடங்கி இன்று வரை அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்கிய அன்வர் ராஜா தற்போது திமுகவில் இணைந்திருப்பது தேர்தல் அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.